ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா, எங்கள் வீட்டு கிராமத்து ஊரில் வந்து வெங்காயம் போட்டிருக்காங்க. நிறையா விவசாயம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வெங்காயத்தாள். இதுலேருந்து தான் வெங்காயம் உருவாகுது, சின்ன வெங்காயம். எங்கள் ஊரில் வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து கருணக்கிழங்கு போட்டிருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சின்ன வெங்காயம் தாள். இதுவும் சமைக்கலாம். நூடுல்ஸ்க்கெலாம் செஞ்சு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் மாதிரியே இந்த பெரிய பெரிய செடியாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கருணக்கிழங்கு. சிலதெல்லாம் சின்னதாக இருக்குது, இப்போ தான் துளிர் விட்டுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் எங்கள் ஊர் விவசாயத்தை. எங்கள் ஊர் விவசாயம் வந்து சின்ன வெங்காயம். அந்தாண்ட வந்து நெல்லுலாம் போட்டிருக்காங்க. ஒருத்தவங்க ஒன்று ஒன்று போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த வயல். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. வெறும் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான். அடுத்தது வந்து கருணக்கிழங்கு போட்டிருக்காங்க இந்தாண்ட சைடு. இதில் வந்து சின்ன வெங்காயமும் போட்டிருக்காங்க, ஆனால் வந்து அந்தளவுக்கு நிறையா இல்லை. கருணக்கிழங்கு தான் நிறையா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது நேரில். உங்கள் ஊரில் என்ன விவசாயம் பண்ணிருக்காங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயம் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு. இதுதான் அந்த செடி கருணக்கிழங்கு. இதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க, கீழேருந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து தான். இன்னொரு வயல்லையும் சின்ன வெங்காயம் தான் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக சின்ன வெங்காயம், நெல், கருணக்கிழங்கு. பாருங்கள் இந்தாண்ட வந்து நெல் போட்டிருக்காங்க, இந்தாண்ட சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. பாருங்கள் வெங்காயத்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 5 செடி கிட்டத்தட்ட பிச்சுட்டு வந்தேன். எங்கள் அக்கா கிட்ட கேட்டுட்டு தான். அதுக்கு என்ன ஆகி பிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நூடுல்ஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு ஒரு 5 செடிக்குள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்தது. ஈவினிங் டைமுக்கு அதுக்கும் நல்லா காற்று வேறு நல்லா இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் விவசாயத்தை எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாளாகிடுச்சு வயலுக்கு போயிட்டு, ஆனால் நல்லா இருந்தது. பாருங்கள் எங்கள் ஊர் விவசாயத்தை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் அப்படியே எங்கள் ஊர் ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு. கருணக்கிழங்கு செடி இதுலேருந்து தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு. எங்கள் ஊர் விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வெறும் நெல், கருணக்கிழங்கு, சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே எங்கள் ஊரில். நல்லா இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈவினிங் டைமுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்தது. உங்கள் ஊரில் என்ன விவசாயம் பண்ணிருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் நெல். ஃபுல்லாக அதே தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு செடி வேறு ஆடிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மண்ணை வச்சு அமுக்கி அதை பார்த்துட்ருந்தேன். என் பையன்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காற்று. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.